சார் வணக்கம். சார் என் பேர் வந்து எல்எம்ஜிஆர், சுருக்கமாக ஜஸ்ட் எல்எம்ஜிஆர்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிறது ராகவேந்திரன். இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் வாட்ஸ்அப், யார் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ ப்ளஸ் இது யூடியூப் ப்ளஸ் ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து இதை செஞ்சு முடிஞ்சால் பாருங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இது இதை பற்றி பேச போகிறோம்னாக்க நம்மளுடைய ஷேரிங், அது சொல்கிறீங்க இல்லையா, எந்த மெசேஜ் வந்தாலும் நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷேரிங்கை பற்றி என்ன சொல்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன விருப்பப்படுறேன். முக்கியமாக தமிழ்நாட்டில் வேகமாக பரவிட்டு வர கல்ச்சர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே கர்நாடகாவில் கூட ஓரளவுக்கு சிட்டி யூஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி நம்ம இருக்கிறதுனால, நம்ம குரூப்பில் இருக்கிறதுனால தெரியுதுன்னு தெரியல, வேகமாக பரவிட்டுருக்கு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னாக்க கெட்ட எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸு. ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து என்னக்க, எந்த விஷயம் இது வந்தாலும் அது வந்து எதிர்மறையான அப்ரோச்சோட ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ஜிஎஸ்டி ஆகட்டும், இல்லை ஒரு ரஜினி அரசியல் வரதாகட்டும், இல்லை ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அந்த ப்ரோக்ராம் இது வரதாகட்டும், இல்லை நம்ம என்ன சொல்கிறது ஜெயலலிதா மேடம் பிறந்துட்டாங்க, நம்ம இது முதலமைச்சர் இது எடப்பாடி வரதாகட்டும், இல்லை நம்ம எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின், இல்லை நம்ம டாக்டர் இது அன்புமணி, ராமதாஸ் அவர்கள், நம்ம சீமான், ஓகேங்களா. இது மாதிரி எந்த விஷயம் ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட்டு இது நம்ம என்ன பண்ணுறத விட சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் அந்த கமாண்ட் வந்துச்சோ இல்லையோ ஒரு இது மீம்ஸ் வருது, அது அப்படியே ஷேரிங் ஆகிட்டு வந்துட்டு மீம்ஸ் வந்துட்டு, அது மீம்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் அந்த மீம்ஸ் இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெகட்டிவ் என்ன சொல்கிறது எதிர்மறையான அந்த எண்ணத்தோடு தான் ஃபஸ்ட்டு மீம்ஸ் வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்க, ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ வந்து திமுக அதிமுக வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும்னு இது எதிர்பார்க்குறாங்க, ஓகேங்களா. அப்படி இருக்கக்குள்ள ஓகே இப்போ வந்து அதிமுக ஓரளவுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, திமுக அடுத்த பார்ட்டி செகண்ட் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இதை விட்டு ஒரு மாற்று அரசியல் வேணும்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே நம்மளுடைய இது எண்ணங்கள் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓகே நம்ம ஒரு அந்த சொல்கிறது மாற்று நம்ம எண்ணங்களை வந்து இப்போ ஒருத்தர் வந்து இது வர வைக்கிறது. ஐ மீன் இப்போ வந்து ரஜினி வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காரு, நம்ம வந்து அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குழப்பத்தில் கண்டிப்பாக இருக்காரு. அப்படி இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க இது மீம்ஸ் வருது. மீம்ஸ் பார்த்தீங்கன்னா 50%, 60%, 70%, 90% பார்த்தீங்கன்னாக்க இது எதிர்மறையான மீம்ஸ் தான் இது வந்துட்டு இருக்கு. அரசியல் வர்றதும் வராதுக்கும் அவருடைய விருப்பம். நீ அது மாதிரி சொல்லலாம், ஓகே அவரை வந்து இது எதிர்க்கிறது உங்களுடைய விருப்பம் தான். அது வந்து எதில் காட்டணும், நீங்கள் ஓட்டு போடுங்க இல்லை ஓட்டு போடுங்க, உங்களுடைய விருப்பம். அது விட்டுட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிடுது ஒரு எதிர்மறையான பண்ணி போஸ்ட் பண்ணி இது வீடியோ பண்ணி அதை வச்சு ஒரு மீம்ஸ் பண்ணி போட்டு அப்படி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருது. இது என்னதானாக்க, நம்ம வந்து ஒருத்தர் பண்றோம், அவன் வந்து ஒரு 50 பேர் ஷேர் பண்றோம்னா 50 பேர்ல வந்து அட்லீஸ்ட் 2 பேர் ஷேர் பண்ண கூட என்ன ஆகுதுன்னா அப்படியே ரீச் ஆகிற விஷயம் வந்து இருக்குங்க இல்லையா. அப்படியே ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த மாதிரி ஷேரிங். தமிழ் படி தெரிஞ்சவர்கள், கன்னடா படி தெரிஞ்சவங்களுக்கு, தெலுங்கு படிக்க, இங்கிலீஷ் படி தெரிஞ்சு அப்படியே அது மீம்ஸ் என்ன பண்ணுறது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுனாக்க இந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, நல்ல விஷயம் ஓகே நீங்கள் ஷேர் பண்ணுங்க, எனக்கு சொல்லாத பரவாயில்லைன்னா அது வந்து பவரே வேறு. நல்ல விஷயத்துக்கு எப்படி ஒரு சக்தி இருக்கோ, கண்டிப்பாக கெட்ட விஷயத்துக்கும் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக சக்தி இருக்குது. கண்டிப்பாக நீங்களே அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதை வச்சு ஒரு நக்கலாக வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோஸை கிரியேட் பண்ணுறது, உடனே அதை வந்து ஹரிப்பு விடுறது, ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து பிக் பாஸ்ன்னு சொல்லி ப்ரோக்ராம் வந்துச்சு. பிக் பாஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்த வந்த மீம்ஸை பார்த்தீங்கன்னாக்க யாருமே வந்து பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கு அது தமிழ்நாட்டு மக்களை பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம தமிழ் சேனலில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 crore வச்சுக்கோங்க. இந்த 4 crore மக்களை பிக் பாஸ் ப்ரோக்ராம் யார் பார்ப்பாங்க மோஸ்ட்லி
யார் வந்து நம்மள மாதிரி வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு இந்த மாதிரி யூடியூப் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஓரளவுக்கு ஏன்னா வந்து அவேர்னஸ் இருக்கு, அவன் பிக் பாஸ் பார்ப்பான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ளூராமே பார்க்க மாட்டான்ற மாதிரி ஒரு மீம் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இதையும் மீறி சில கோஷ்டி வந்து தெருவில் இறங்கிட்டாங்க. இது போராட்டம் பண்ணுறதுக்கு இதை நம்ம தமிழ் கல்ச்சரே போட்டு சொல்லிட்டு அந்த போராட்டம் பண்ணிட்டாங்க. போராட்டம் பண்ணுற இறங்கிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, இது போராட்டம் பண்ணி அவங்களை காப்பாற்றுறது என்ன பண்ணுறோம், போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு வந்து இவனை சப்போர்ட் பண்ணிட்டு ஒன்றுத்துக்குமே உதவாத விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் பார்க்குறாங்களோ இல்லையே இந்த யூடியூப் ஐ மீன் இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களும் நீ பார்க்கல அவங்க வந்து அவங்க போல பார்த்துட்டு ஏதோ ஒரு சினிமா வச்சு ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டு தான் இது இருக்காங்க. இது அவங்களுக்கு போய் நோண்டி அதை பார்க்கல, நீ அவன் பார்க்காம தான் இருந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டு இந்த ரிவ்யூ பண்ணுங்க, அது எப்படி இருக்குது இது ரிவ்யூ பண்ணு சொல்லிட்டு இவங்களே வந்து திரும்ப செக்ரெட் பண்ணிட்டு இந்த ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன்னா இப்படி பார்க்கறது பார்க்காத உங்களுக்கு விருப்பங்க, ஓகேங்களா? அது ஒரு நெகட்டிவ் இதுங்களாம ஏன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சோட பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இப்போ ஜிஎஸ்டி வந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற என்ன பாசிட்டிவ்னு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 10 பேர் பேசியிருப்பாங்க. அதில் இருக்கிற ஜிஎஸ்டி கட்டும் அதில் பாசிட்டிவ் பேசிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மீதி 90% பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து அதில் இருக்கிற பாதுகாப்பு பற்றி தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து சினிமாக்காரர்களுக்கு வந்து டிக்கெட்லாம் இது ஏற்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதையும் வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச். ஏன்னா இதெல்லாம் என்னக்கா நெகட்டிவ் அப்ரோச்னு என்ன பண்ணுறாங்க, சினிமாக்காரன் இது எகனஸ்டா நெக்ஸ்ட் இப்போ யார் சினிமாக்காரன்னா அவனுக்கு வர அவங்களுக்கு வர 100 ரூபா தான் வாங்கிட்டு போடுவாங்க. அந்த டேக்ஸ் யாருமே விழுது பப்ளிக் மேலே தான், பப்ளிக் தானே டேக்ஸ் கட்ட போகிறாங்க. பட் அதனால் வந்து இந்த தொழிலும் பாய்ச்சிருக்கு. ஓகே, ஸ்லோவாக ஸ்டெபிளைஸ் ஆயிரும். ஓகேங்களா? பட் கம்பேர்ட் டு தமிழ்நாடு இங்கே கர்நாடகாவில் ஆகட்டும் டிக்கெட் ரேட்டு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா 150 180 தான் விற்கிறாங்க. சிங்கிள் தியேட்டரில் மட்டும் பிலோ 100 ருபீஸ்க்குள்ளே இருக்குது, பிலோ 100 ருபீஸ் இருக்குது. மற்ற மல்டிப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் டிக்கெட்டே இல்லை, எபோவ் 150 120 130 மேலே தான் இருக்குது. அது வீக்கெண்ட்ஸில் வந்து நீ படமே பார்க்க முடியாது. 150 180 ஃபிக்ஸ்டு வந்து 200 மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்குள்ள ஏன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு நெகட்டிவாகவே அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றத நெகட்டிவாக அப்ரோச் பண்ணுறது மட்டும் இல்லாத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். எல்லாமே என்ன பண்ணுறது சும்மா இது நக்கலாக காமெடின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த சாரி சொல்கிறது வந்து ஒரு இது வருத்தமாக தான் இருக்குது. சுமேஷ் சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தமிழ் யூடியூப் சேனல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு பண்ண தெரியும், பார்த்துருப்பீங்க. சொல்கிறது நீங்கள் வந்து ஓகே நக்கல் பண்ணுங்க, நேண்டி பண்ணுங்க, எல்லாம் நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு என்ன சொல்கிறது எதுவுமே ஒரு ஓரளவுக்கு யாருமே வந்து ஒரு பாதிக்காமல் ஒரு மனசு நோவடிக்கும் மாதிரி பண்ணுங்க தான் கேட்குறோம். இன்னும் ஓவராக உங்கள் சேனலே உங்கள் கையில் தான் இருக்குது, சேட்டலைட் ரைட்ஸும் உங்கள் கையில் தான் இருக்குது, யூடியூப்ல இருந்து பல கோடி பார்க்குற மாதிரி மெயின் நீங்கள் பண்ணுற விஷயம் தயவு செஞ்சு நக்கல் பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன்னு கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க. ஸோ முடிஞ்சாலும் நல்ல விஷயத்தை அதே உங்ககிட்ட நான் கிரியேட்டிவ் இல்லைன்னு சொல்லலை, அந்த கிரியேட்டிவை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணால் எப்படி தயவு செஞ்சு யோசிச்சு பண்ணுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வேறு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூடியூப் சேனல் வந்து சுமைல் சேட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க, ஒரு நல்ல வளர்ச்சி போயிருக்கீங்க, நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு முடிஞ்ச அளவு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் இப்போ சினி ரிவ்யூ வந்து பேஸ் பண்ணி வந்து நிறைய பேர் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இது ஒருத்தருக்கும் இது ஒவ்வொரு அப்ரோச் இருக்கும். இப்போ பிரசாந்த் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்ரோச் இருக்குது. அப்புறம் ஜாக்கி சேகர் ஜாக்கி சினிமா வந்து அவர் பார்த்தோன்னாக்கா அவருடைய ஒப்பீனியன் வந்து யார் மனசும் புண்படாமல் வந்து டீசெண்டாக பண்ணிட்டு போயிடுறாரு. அப்புறம் வந்து சமீர் டாக்கீஸ் அவர் பேர் வந்து தெரியல, பட் இந்த ப்ளூ ஷர்ட்னு கூப்பிடுவாங்க. பட் அவர் அப்ரோச் வேற. ஏன்னா வந்து இத்தனை வருஷமா வந்து ஃபிலிம் இது எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்குள்ள ஒரு நல்ல படங்க இது எடுங்கன்னு சொல்றது அவருக்கு ஒரு இது ஆதாரம் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க ஒரு டேரக்டர் அப்ரோச் பண்றது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பொலைட்டாக சொல்லுவாங்க, சில பேர் போயிடுறாங்க, சில பேர் டேரக்டர் அப்ரோச் பண்றாங்க. இவன் வந்து சொல்றது ஆனால் வந்து டேரக்டர் அப்ரோச் பண்ணுறா அவர் வந்து வல்கரிட்டியோ ஒரு நக்கலோ ஒரு நயண்டியோ வந்து யாருமே வந்து அப்ரோச் பண்றதில்ல. தயவு செஞ்சு
என்ன சொல்கிறது, எந்த விஷயமாகட்டும் நல்ல விஷயம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து யூடியூப்ல ஆகட்டும், இது யூடியூப் சேனல்ஸ் வந்து நல்ல விஷயங்களை வந்து சொல்கிற சேனல்ஸும் வந்து இது எவ்வளவோ இருக்குது. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச அளவு நல்ல எண்ணங்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தயவு செஞ்சு சின்ன விஷயம் ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். நம்ம ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்க அப்புறம் ஒரு மீம்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எம்மராத பண்ண மீம்ஸ் வச்சுது. சொல்லனாக்க நான் பேய் பார்த்தேன்னு சொன்னாக்க 100 பேர் கூட நம்புவாங்க, ஆனால் நான் சாமி பார்த்தேன்னு சொன்னாக்க 100ல் வந்து 1-2 பேர் கூட நம்ப மாட்டேறான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தமிழ் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கோஸ்ட் பேஸ்டு வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கோஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைரஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தோம்னாக்கா நான் ராமநாராயணன் வந்து எவ்வளோ பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அவர் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல என்ன சொல்கிறது தெய்வபக்தி உள்ள படங்களை இது எடுக்கிறதுக்கு கம்மியாயிட்டாங்க. ஏன் வந்து சாமி பேஸ் பண்ணி ஓகேங்களா, இந்த கடவுள் நம்பிக்கை பேஸ் பண்ணி இது எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் இது கொடுக்க முடியாதுங்களா? அந்த பாசிட்டிவ் வச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் கொடுங்க ஓகேங்களா. அவன் பார்த்தீங்கன்னாக்கா இது அம்மன் படம் வந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் டப்பிங் ஆகி கூட நம்ம தமிழ்நாட்டில் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அருந்ததி, அதுவும் வந்து சொல்கிறது ஒரு பக்தி பெஸ்ட்டு ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸ் ஒரு நல்ல படம் முடிச்சு. நான் சொல்கிறது நல்ல எண்ணத்தை வச்சு கண்டிப்பாக நம்மளால வந்து இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் பண்ண முடியும். தயவு செஞ்சு இது எல்லாருக்கும் நம்மளிருந்து மீடியா பீப்புளுக்காகட்டும் இல்லை சினிமா எடுக்கிறவங்களுக்காகட்டும் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு, ஏன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனல்ஸு சப்ஸ்கிரைபர் அது இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 லட்சம் மேலே கூட இருக்கும். இந்த 20-30 லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சில பேர், அது 1 கோடி 2 கோடி இருக்கும். பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து, ஏன்னா உங்களுக்கு ஒரு மீம்ஸோ ஒரு வீடியோ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு ஷேர் நல்ல வீடியோ வந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா கழுத்தை வேட்டுற சீனு, துப்பாக்கி சுடுற சீனு, கொடூரமாக இந்த ஆக்சிடென்ட் ஆகிற சீனு, அப்புறம் என்ன இந்த ரயில் அடிப்பட்ட சீனு, இதுக்காக என்ன இதெல்லாம் வந்து இதுக்காக ஷேர் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன இன்னொரு வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணை வந்து கழுத்து விட்டு சார் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. பட் இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் செய்யுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வந்து மியூசிக் கேட்டேன். நான் வந்து நீங்கள் பண்ணுற இன்றைக்கி வந்து போஸ்ட் வந்து ஓகேங்களா, இது வந்து இந்த மீடியா இருக்கிற வெளியே பார்த்தீங்கன்னா சுற்றியாக இருக்கும். இப்போ இல்லை, அட்லீஸ்ட் எவ்வளோ நாள் வாட்ஸ்அப் யூடியூப் இருக்கோ கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து அது வந்து யார் கையிலாம் சுற்றிட்டே இருக்கும். தயவு செஞ்சு பாசிட்டிவ் வீடியோஸ் நல்ல எண்ணத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சார் வணக்கம்.